ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாலக்காடு கேரளாவில் திருச்சூரில் இருக்கிற ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இடையில ஒரு டூர் போயிருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு. அதில் இருக்கிறது அந்த ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு செம்மையான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. நம்ம டூரே சூப்பராக இருந்தது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுதான் கேரளா ஃபாரஸ்ட் நடத்துகிற ஒரு ஹோட்டல். இங்கே செம்மையாக இருக்குது. ஃபுட்டெல்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு, பிரியாணி, சாப்பாடு, அப்படி மீன் எல்லாமே இருக்குது. சூப்பரான இருக்குது. இதுதான் நம்ம வந்த அந்த கெஃபே பார்த்திங்க, ஃபாரஸ்ட் கெஃபே போட்டிருக்கு பார்த்திங்கன்னா, ஃபாரஸ்ட்காரங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான ஸ்போர்ட்டு. ஆதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டு அதுதான் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஓகே, நமக்கு இப்போது ஆதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டு பார்க்கலாம். ரூட் எப்படி இருக்குதுன்னு. இப்போ எல்லாம் அங்கேயும் வெக்கேஷன் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வெக்கேஷன் போனால் நீங்கள் வால்பாறை வழி ஆதிரப்பள்ளிக்கும் வரலாம், ஆதிரப்பள்ளி வழி வால்பாறைக்கும் போகலாம். ஆதிரப்பள்ளி வரை வால்பாறை போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள். அதுதான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட இது அந்த ஹோட்டலுக்கு ஒன்று அந்த வழி இது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் இதெல்லாம் ஃபாரஸ்ட்காரங்களே நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் ப்ரைவேட் இல்லை. அந்த எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா, எல்லாமே வுட்டில் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் நடத்துறதுனால இப்படி எல்லாமே வுட்டிலேயே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸாக ஒரு 2 நாள் டூர் போனது. அதான் ஜஸ்ட் சரி, யாரை இப்போ எல்லாம் அங்கேயும் வெக்கேஷன் ஓடிட்டுருக்குல்ல, யாருக்காவது போகணுன்னா போகலாம், டூர் போகிறேன் இந்த போட்டும், அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் வேணும். எப்பவும் பிஸியாக இருந்தாலும் போகாது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வரும்போது தான் மைண்டு கிளியர் ஆகும். ஓகே, அப்புறம் இதுதான் அந்த ரூட்டு, செமையான ரூட்டு, போக வேண்டிய ரூட்டு. 2 சைடு ஃபாரஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த வேனலில் கூட நல்ல கூலிங்காக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வியூ. அதுவும் 2 வீலர்லாம் போனால் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 2 வீலர்லாம் போச்சுன்னா கம்ப்ளீட் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும். மைண்டு ஃப்ரெஷ் ஆகிரும், பாடியும் ஃப்ரெஷ் ஆகிரும். நல்ல ஃபுட்டு கிடைக்கும், நல்ல இயற்கை கிளைமேட்டு, நல்ல சுவாசம் எல்லாமே கிடைக்கும். இது வால்பாறை போயிட்டு இருக்கிறோம். அந்த ரூட்டு இந்த வால்பாறை அந்த டேம் வந்தாச்சு. டேமில் தண்ணி ஒன்றும் இல்லை, தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி. டேம் கிட்ட வந்தாச்சு. நம்ம தமிழ்நாடு பார்டர் வந்தாச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே ஏறியாச்சு நம்ம. அது வால்பாறையில் நல்ல கூட்டம் இருந்தது. இது பார்த்திங்களா, அதெல்லாம் வால்பாறை ரூட்டு. இங்கேருந்து நேரம் நம்ம லாஸ்ட்டு போகிற இந்த வால்பாறை டேமில் தண்ணி இல்லை, தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ஒரு 12 வகை தான் போனோம் டூருக்கு. இந்த வால்பாறைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கிறோம். லாஸ்ட்டு நம்ம வால்பாறை லொக்கேஷன் வந்துடும். அங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ரிட்டன் போட்டுட்டோம் திருப்பி வேறு பாலக்காட்டுக்கு. எங்களுக்கு பாலக்காடு இந்த வால்பாறைக்கும் பாலக்காடு இந்த இங்கேக்கும் எங்கள் ஆதிரப்பள்ளிக்கும் எல்லாம் சேம் தூரம். அவ்வளோ தூரம் இல்லை. ஒரு ரவுண்டு போனால் ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.